ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மார்க்கெட் மார்ஃபின் சேனல். நான் உங்கள் ரோஹித். நான் ஒரு சீரிஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும். ஸோ நான் இப்போ போன வீக் அதுக்கு முன்னாடி வீக்லாம் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஏதாச்சும் கம்பெனி பற்றி தெரியணும்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை பற்றி பேசுகிறேன் அப்படின்ட்டு. ஸோ போன வாரம் அதுக்கு முன்னாடி வாரம்லாம் எதுவும் பெருசாக கமெண்ட்டே வரல. இந்த கம்பெனி பற்றி பேசுங்க, அந்த கம்பெனி பற்றி பேசுங்க, எதுவுமே வரல. வந்த கம்பெனியை நான் பேசிட்டேன். போன வாரத்தில் ஒரு சிலர்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த கம்பெனி வேணும் அந்த கம்பெனி வேணும்னுட்டு. ஸோ அந்த கம்பெனி ஒன்று ஒன்றா என்னென்ன பேச போகிறேன் அப்படின்றத நேற்று வீடியோவில் நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த லிஸ்ட்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செந்தில்நாதன் அப்படின்ற ஒரு அண்ணா கமெண்ட் பண்ணியிருந்தாரு. HAL இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் பத்தி பேசுங்க அப்படின்ட்டு. ஸோ அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். இவங்க பேசிக்கா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் கிராஃப்ட்ஸ், ஏரோப்ளைன்ஸ் அண்ட் இந்த ஆர்மிக்கு யூஸ் பண்ற ஒரு சில பிளைன்ஸ், ஜெட்ஸ் அதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அண்ட் ஹெலிகாப்டர்ஸ் ரெடி பண்றாங்க. அதாவது மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அதுக்கு தேவையான பார்ட்ஸும் இவங்களே பார்த்துக்கிறாங்க. ரிப்பேரும் மெயின்டெனன்ஸும் எல்லாமே இவங்களே பார்த்துக்கிறாங்க. ஸோ அண்ட் தென் இவங்களுடைய மார்க்கெட் கேப், இது இவங்களுடைய பேசிக் பிசினஸ் மாடல். மார்க்கெட் கேப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,80,817 crores, 1,80,817 கோடி. ஸோ ஸ்டாக் பி வந்து 29. எப்பவுமே 20க்குள்ள இருந்த பெஸ்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ₹1 earn பண்றதுக்கு நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு தான் ஸ்டாக் பி. ₹1 earn பண்றதுக்கு, ₹1 அந்த கம்பெனில இருந்து உங்களுக்கு வர்றதுக்கு நீங்க எவ்வளவு கொடுக்க முடியும் அப்படின்றது தான் இதோடைய பி. பின்னா பிரைஸ் டு earnings. ஒரு ₹1 earn பண்றதுக்கு எவ்வளவு கொடுக்கும். ஸோ என்ன பொறுத்தவரை ஒரு 15, 16ல இருந்தா பெட்டரா இருக்கும். 20க்குள்ள இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். 15, 16 கிடைச்சா பெஸ்ட் பையா இருக்கும். 20க்குள்ள இருந்தா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். இது 29 இருக்கு. அதே மாதிரி ஒரே ஒரு ரேஷியோஸ் மட்டும் பார்த்துட்டு நம்ம வாங்கக்கூடாது, நிறைய பார்க்கணும். அண்ட் ROC, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, எவ்வளோ கேபிட்டல் இருக்கோ அது மூலியமா அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, அது பர்சன்டேஜா கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அது 30% இருக்கு. ரிட்டர்ன் ஆன் அசெட், அவங்க கிட்ட எவ்வளோ அசெட் இருக்கு அதுல இருந்து அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்றாங்க அப்படின்றது தான் 8.98%. அண்ட் எபிட்டா, ஏர்னிங்ஸ் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் அமௌன்டேஷன்ல ஒரு 18. அதோடைய நம்பர்ஸ். ஸோ அது அதிகமாக இருக்க கரெக்டாக இருக்கும். சேல்ஸ் க்ரோத் வந்து 5.69%. அண்ட் கரண்ட் ப்ரைஸ் வந்து 2,704 rupees. பட் புக் வேல்யூ வந்து 375 rupees. ப்ரைஸ் டு புக் வந்து 7.21ல இருக்கு. புக்கும் அதிகமாக இருக்கு, ஸ்டாக் பியும் அதிகமாக இருக்கு. அண்ட் தென் ROE, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 27.2%. இன்ட்ரன்சிக் வேல்யூ வந்து 1,164 மார்க்கெட் கால்குலேட் பண்ணியிருக்கு. ஸோ இன்ட்ரன்சிக் வேல்யூவோட அதிகமாக இருக்கு. ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கிடையாது. புக் வேல்யூவை விட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அதுவும் சேஃப்டி கிடையாது. ஸ்டாக் பியும் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த ப்ரைஸுக்கு நம்மளால வாங்க முடியாது. பட் பிஸ்னஸ் மாடலை பார்த்து வச்சுக்கிட்டு நீங்க வாங்குறதா தான் வாங்கலாம். நான் யாரையும் வாங்குங்க வித்துருங்க அப்படின்னு சொல்லலை. என் கருத்தை நான் கடைசியில சொல்றேன். நான் வாங்குவேனா வாங்க மாட்டேனா அப்படின்றத. அண்ட் தென் ப்ரொமோட்டார் ஹோல்டிங் வந்து 71%. இந்த ப்ரொமோட்டார் அப்படின்றது கவர்மெண்ட்டை தான் மென்ஷன் பண்றாங்க. ஸோ அண்ட் தென் இவங்க கவர்மெண்ட் கம்பெனி இது பேசிக்கா. அண்ட் இவங்களுடைய பேசிக்கான நான் வேலையை சொல்லியாச்சு. அதாவது ஏர்கிராஃப்ட்ஸை ரெடி பண்றாங்க, ஹெலிகாப்டர்ஸை ரெடி பண்றாங்க அப்படின்ட்டு. இவங்க ரொம்ப ரொம்ப மேஜர் ரோல் எதுல பிளே பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் டிஃபென்ஸ்ல ரொம்ப மேஜர் ரோல் பிளே பண்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு இந்தியன் கம்பெனி தான் இருக்கு. அது நான் நேற்று போன வீடியோலயே சொல்லியிருந்தேன். ஒரே ஒரு இந்தியன் கம்பெனி ஏர்கிராஃப்ட்ஸை மெயின்டைன் பண்ணுது, அண்ட் தென் அதை ரிப்பேர் பண்ணுது, அண்ட் டெவலப் பண்ணுது, கிரியேட் பண்ணுது. மெயினா மேனுஃபேக்சரிங் பண்ற ஒரே இந்தியன் கம்பெனியா அது HAL மட்டும்தான். ஸோ அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கம்பெனி இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு. அண்ட் தென் இவங்க 1% ஆஃப் ரெவன்யூஸ் வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல இருக்கு. அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, அதர் கண்ட்ரீஸ்க்கும் தேவையான ஏர்கிராஃப்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றாங்க. பட் அது ஒன்லி 1% தான். அண்ட் 6 to 7% வந்து R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் எப்படி டெவலப் பண்ணலாம், அதாவது ஏர்கிராஃப்ட்ஸ் எப்படி டெவலப் பண்ணலாம், ஏர்கிராஃப்ட்ஸ் எப்படி ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கு தேவையான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல 6 to 7% இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க வர்ற ப்ராஃபிட்ல பர் இயர். அண்ட் இவங்க கிட்டத்தட்ட 85,000 crores ஆஃப் ஆர்டர் இருக்கு. அதுல 45,000 ஆஃப் crores வந்து ஆர்டர்ஸ் வந்து 85,000 கோடிக்கு ஒர்த்தான ஆர்டர் இருக்கு. ஸோ 85,000 கோடிக்கு தேவையான ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும் இவங்ககிட்ட ப்ராஜெக்ட் வந்திருக்கும். அதில் 45,000 கோடி கிட்ட அவ்வளோ காசுக்கு ஒருத்தான ஃபிளைட்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. மிச்சம் இருக்கிறத கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது பேமெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருக்கு. ஸோ ப்ராஃபிட் பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இவங்க வந்து கிட்டத்தட்ட 2022ல வந்து இவங்க கூட இஸ்ரேல் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஏர்கிராஃப்ட்ஸ், சிவில் ஏர்கிராஃப்ட்ஸை வந்து வாருக்கு தேவையானதா ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்குல்ல, பிளேன்ஸ், அதை வந்து மிஷினுக்கு இப்போ எப்படி சொல்றது, வார்லாம் நடந்து அங்கே யூஸ் பண்றாங்களா, ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு, ஃபிளைட்டை வந்து ஜெட்டா ரெடி பண்ணும் அப்படின்னு இவங்க கூட அக்ரிமெண்ட் போட்டு மல்டி மிஷன் டேங்கர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மல்டி மிஷன் டேங்க் ஏர்கிராஃப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் HAL ஜீரோ அவியா அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்து டாமினார் 228 அப்படின்ற ஒரு ஏர்கிராஃப்டை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரிக் பவர் ஸ்டெயின் கேப்பபிள் ஃபிளையிங் அதுக்கு இருக்கு. அதாவது ஹைட்ரஜன் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அது ஒரு டெக்னாலஜி மூலியமா
அந்த டாமினர் 228 அப்படின்ற ஏர்கிராஃப்ட் ஃப்ளை பண்றதுக்கு தேவையான எல்லா டெக்னாலஜிஸ் அண்ட் எல்லா டெவலப்மெண்ட்டையும் இவங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் கேஷ் பேலன்ஸும் நல்லாவே இருக்கு. இவங்களுடைய கேஷ் பேலன்ஸ் மட்டும் 14,000 crore ஆஸ் பர் 2022 இருக்கு. ஸோ இதுதான் இவங்களுடைய பேசிக்கான பிஸ்னஸ் மாடல்ஸ். பெருசாலாம் இல்லை, ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை. ஏன் அப்படின்னா இவங்க வந்து வேற நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணல, ஒரே பிஸ்னஸ் ஏர்கிராஃப்ட் ரெடி பண்றாங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனி அண்ட் தென் இவங்க வந்து ஆர்மிக்கு சப்ளை பண்றதுனால இவங்களுடைய பல இன்ஃபர்மேஷன் வெளியே வராது. இப்போ ஒரு ஏர்கிராஃப்ட் ஃபெயில் ஆச்சுனாலும் வெளியில சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அது டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்டது இல்லை, ஆர்மிக்கு சம்மந்தப்பட்டது. இப்போ எங்க ஊர்ல நான் சொல்றேன், இப்போ நான் ஒரு வெளிநாட்டை ஒரு சைனீஸ் பீப்புள் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை நான் ஒரு பாகிஸ்தானி, எனக்கு இந்தியாவை பிடிக்காதுன்னு நான் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ அங்க இருந்து ஒரு நியூஸ் வருது எனக்கு, இந்த மாதிரி அந்த ஏர்கிராஃப்ட் ஃபெயிலியர் ஆம்பா அப்படின்னா, அந்த ஏர்கிராஃப்ட் எப்படி ஃபெயில் ஆச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நான் அதை விட பெட்டரா ஏர்கிராஃப்ட் பண்ணி அவங்கள இது டேக்கல் பண்ணுவேன், அடிப்பேன். ஸோ அதனால அந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் இந்த கம்பெனில இருந்து வெளியே வராது. ஸோ அதே மாதிரி பல விஷயங்கள், இது வந்து கவர்மெண்ட் கம்பெனின்றதை தாண்டி ஆர்மிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி. ஸோ அதனால எந்த இன்ஃபர்மேஷனும் வெளியே லீக் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதனால இவங்களுடைய பெரிய பிசினஸ் மாடலும் தெரியாது. அவங்க வந்து எப்படி ப்ராஃபிட் பண்றாங்க, இது ஏர்கிராஃப்ட் சேல் பண்ற அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாங்களே, எந்த டைப்ல எந்த மாடல் அது என்ன டெக்னாலஜின்னு சொல்ல மாட்டாங்க. நான் எப்பவுமே சொல்றது, ஒரு கம்பெனியை வாங்க போறோம்னா அது என்ன ப்ராடக்ட், அது எப்படி தயாரிக்கிறாங்க, அதோடைய ரா மெட்டீரியல் என்ன, ரா மெட்டீரியலோட காஸ்ட் என்ன, எவ்வளோ ஆகும், அது வந்து எப்படி நம்மளை அஃபெக்ட் பண்ணும் பண்ணாது எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவேன். பட் இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஆர்மிக்கு ப்ரொவைட் பண்ற ஒரு கம்பெனி அப்படின்றதுனால அவங்களுடைய டெக்னாலஜி எப்பவுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. இப்போ கூட ஹைட்ரோ எலக்ட்ரானிக் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா முடிக்கிறாங்களே தவிர, அது என்ன மாடல், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதோடைய இப்போ ஃபிளைட் ரெடி பண்ணி தராங்கன்னா அதனா எவ்வளவு தூரம் பறக்கும், ஸோ அது எவ்வளவு ஹைட்ல பறக்கும், அதுக்கு ஜாமர் இருக்கா, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணி மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால இந்த கம்பெனி பத்தி பெரிய இன்ஃபர்மேஷன் வெளியே அவ்வளோவா வராது. அண்ணன் இவங்க வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னா, கவர்மெண்ட் கம்பெனி, இவங்க தான் மோனோபாலி ஏர்கிராஃப்ட்ஸ் தயாரிக்கிறதுல அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆர்ஓஇ நல்லா இருக்கு, ஆர்ஓசி எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணன் இவங்களுடைய கான்ஸ் என்ன அப்படின்னா, டாக்ஸஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால இந்த கம்பெனி வந்து டெவலப் ஆயிடும். ஸோ ப்ரோஸ் இதெல்லாம் வந்துருது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையுது அப்படின்றாங்க. இதுதான் நான் அப்பவுமே சொல்றது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அப்படின்றது கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாக்ஸை சேல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு காசு தேவைன்னா கம்பெனிஸோட ஷேர்ஸை சேல் பண்ணிடுவாங்க மார்க்கெட்ல. ஸோ இந்த மாதிரி சேல் பண்றப்போ ஷேர் ப்ரைஸஸ் குறையும். நம்ம அப்பதான் என்ட்ரியா இருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன், கவர்மெண்ட் கம்பெனில ஏன் அப்படின்னா டிவிடெண்ட்னு இருக்கிற காசெல்லாம் எடுத்துருவாங்க. என்னதான் இது ஆர்மி கம்பெனி, இதை டெவலப் பண்ணோம் அப்படின்னாலும் கடைசியில கவர்மெண்ட்டுக்கு காசு இல்லைன்னா இதுல தான் எல்லா கம்பெனிஸ்லயும் கை வைப்பாங்க. டிவிடெண்ட்ன்ற பேர்ல இழுத்துருவாங்க. எவ்வளவு காசு இருக்கோ அதெல்லாம் வெளியே எடுத்துருவாங்க. பட் இந்த கம்பெனிக்கு டெட் ஃப்ரீ. என்னை பொறுத்தவரை கான்ஸ் என்னன்னா, கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ டெட் இல்லைனாலும் இது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. டிவிடெண்ட் எல்லா காசையும் வெளியே எடுத்து தருவாங்க. அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது ஒரு ஆர்மிக்கு சப்ளை பண்ற கம்பெனி அப்படின்றதுனால மேஜர் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் வெளியில வராது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு நான் இந்த கம்பெனியை வாங்குவேனா வாங்க மாட்டீங்களான்னு கேட்டா நான் வாங்க மாட்டேன். எனக்கு கவர்மெண்ட் கம்பெனி அதெல்லாம் அப்பாற்பட்டது. ஸோ எனக்கு இன்ஃபர்மேஷனே இந்த கம்பெனி பத்தி வெளியவே வராது அப்படின்றப்ப நான் இந்த கம்பெனில ஷேரை ஹோல்ட் பண்ண முடியாது. அதுல என்ன வேணா நடக்கலாம், அது எனக்கு தெரியாமலே போகும். நான் ஷேர் ஹோல்டரா எனக்கு அந்த கம்பெனில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நான் அந்த கம்பெனில கை வைக்க முடியும். ஸோ இதுதான் என்னுடைய பேசிக் எக்ஸ்பிளனேஷன். நான் வாங்குவேனா வாங்க மாட்டேனான்னு கேட்டீங்கன்னா நான் வாங்க மாட்டேன். பிகாஸ் ஆஃப் இது ஒரு ஆர்மிக்கு இது வந்து தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆஸ் அ கம்பெனியா, ஆஸ் அ இன்வெஸ்டரா நீங்க பார்க்கும்போது அந்த கம்பெனில என்ன நடக்குதுன்னே தெரியாம நீங்க ஷேர் வாங்குறது தப்பு. ஆஸ் பர் ரூல்ஸ் நான் சொல்றது. ஏன் இது ரூல் படி ஒரு கம்பெனில என்ன நடக்குதுன்னு தெரியாம நான் என்னால ஷேர் வாங்க முடியாது. மேபி அவங்க பெட்டரா கொடுக்கலாம், பெட்டர் இல்லாமலும் இருக்கலாம். ஸோ இது சம்மந்தப்பட்டது எனக்கு கிடையாது. இவங்களுடைய பர்ஸ் கம்பாரிஷன் சொல்லிடுறேன். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இவங்க தான் மோனோபாலி, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. இவங்களுடைய மார்க்கெட் கேப்புக்கு பாதி கூட யாராலையும் வர முடியல. இவங்களுடைய ஆப்போனன்ட்ஸ் யார் அப்படின்னு சொல்றாங்கன்னா, தெர்மெக்ஸ், பாரத் டைனமிக்ஸ் அண்ட் டிகார் ரெயில் அண்ட் ஜூபிட்டர் வேகன்ஸ், பெமல் அண்ட் பராச் இண்டஸ்ட்ரீஸ், இவங்க எல்லாருமே அதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் கிரியேட் பண்றாங்க. அதுக்கு தேவையான ஒரு சில சின்ன சின்ன பொருட்கள் மட்டும் தான் கிரியேட் பண்ணாங்களே தவிர்த்து ஹேர் கிராஃப்ட்ஸை யாரும் ரெடி பண்ண. ஸோ இவங்களுடைய பர் கம்பெரிஷன் அப்போசிஷன்ஸ் யாருமே இல்லை. அவங்க மோனோபாலி அப்படின்னு சொல்ல. மோனோபாலி அப்படின்றது அந்த மார்க்கெட்ல அவங்க மட்டும்தான், வேற யாருமே கிடையாது அவங்களுக்கு அப்போசிஷன் அப்படின்றது தான் மோனோபாலி அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் குவார்டர் நெட் ப்ராஃபிட் மட்டும் 1235 crores அண்ட் ஏர்னிங் பர் ஷேர் வந்து 18 rupees earn பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் எவ்வளோ earn பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023ல 5811 crores earn பண்ணியிருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேர் வந்து 86. நெக்ஸ்ட் இயர்ல ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூவேட் பண்ணியிருக்கு 6000 crores அண்ட் தென் ஏர்னிங் பர் ஷேர் வந்து 90 ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த கம்பெனி நெக்ஸ்ட் இயர் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6200 300 கிட்ட கூட போகலாம் அப்படின்னு எனக்கு தோணுது.
ஏன்னா லாஸ்ட் இப்போ இஸ்ரேலோடைய வாரில் இவங்க நிறைய சேல்ஸ் நடந்ததா எனக்கு கேட்டிருக்கேன். அதாவது உள்ள இன்டீரியர்ல வந்த மாதிரி இப்போ அவங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களா 2022ல. ஸோ அந்த டைமிங்ல நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா அங்க வார் கிடையாது. ஸோ அதனால அவங்க அக்ரிமெண்ட் ஓகே ஆயிடுச்சு. ஸோ இப்போ வார் போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய அவங்களுக்கு கொடுப்பாங்க, அதாவது சேல் பண்ணுவாங்க. ஸோ அதுல ப்ராஃபிட்ஸ் இதுல இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ப்ரொமோட்டர்ஸ் வந்து 71%, எஃப்ஐஎஸ் வந்து 12% அண்ட் டிஐஸ் வந்து 9% அண்ட் பப்ளிக் வந்து 6% ஓன் பண்றாங்க. ஸோ இதுதான் எங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த கம்பெனியை பத்தி எல்லாமே டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ணி பேசியாச்சு. உங்களுடைய பிசினஸ் மாடல் பத்தி பேசியாச்சு. நான் வாங்க வேணாம் வாங்க மாட்டேன்னா இந்த ப்ரைஸ்க்குன்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் கம்பெனி பத்தி பேசணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதை பத்தி தனியாக ஒரு வீடியோவே பண்றேன். ஸோ தேங்க்யூ.